அன்பான மக்களே, இன்று மகாநதி செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். எல்லாமே நல்ல விஷயந்தான், எல்லாமே பாசிட்டிவ் தான், எல்லாமே ஹாப்பி. விகா ஃபேன்ஸ் எல்லாமே ஹாப்பியாக இருப்பாங்க இன்றைக்கி எபிசோடை பார்த்துட்டு. அந்த மாதிரி எபிசோடு தான் ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த வீக் ஃபுல்லாக நமக்கு வந்து விகா தான், விகாமோட வீக்கு தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். விகாவை நல்லா ஸ்பெஷலாக காட்டுவாங்க, அவங்களோட சீன்ஸ் சர்ப்ரைஸ்லாம் நிறைய கிடைக்கும், நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதே தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ப்ரொமோவில் வந்த மாதிரி விஜய் வந்து காவேரிக்கு ஜூஸ் பிழிஞ்சு கொடுக்குறாரு. அவங்க அதாவது ஜூஸ் பிழிஞ்சிட்டு காவேரி குடிக்கும் போது வாமிட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு காவேரி வாமிட் பண்ணுற, நான் ஜூஸ் பண்ணி கொடுத்தது பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எது சாப்பிட்டாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, கன்சீவ் ஆன பிறந்தே அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லும்போது விஜய்க்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆயிடுது. ஆனால் நான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. விடுங்க எல்லாமே சரியாயிரும், எனக்கு வந்து புளிப்பாக ஏதாவது சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. சொல்லு நான் வந்து உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாரு. இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீ சொல்லு, கண்டிப்பாக நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லாமே பூண்டு ரசமும் மாங்காய் தொக்கும் சாப்பிடணும் போல இருக்குது அப்படிங்குமே. என்னது நீ பீஸா பர்கர்னு கேட்பேன்னு பார்த்தா இதை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல செம்மையாக ஒரு கான்வர்சேஷன் போச்சுங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நார்மலாக வந்து இந்த மாதிரி உட்காந்து எந்த ஒரு கணவன் மனைவி டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. சும்மா சிம்பிளாக ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை பேசுவாங்களா, மனசுக்குள்ளே இருக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க இல்லையா? அவ்வளோ பேர் இருக்காங்க. இது எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எப்படி பேசுகிறது அப்படின்னு தெரியாமே கேரிங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் அவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஆனால் இந்த விஜய் காவேரியோட இது செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி சொல்கிறது, நிஜமாகவே 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சு இருக்காங்க. பிரிஞ்சு இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட 2 பேருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு விஜய் காவேரி விட்டு கொடுக்காம, காவேரி விட்டு விஜய் விட்டு கொடுக்காம, இப்போ நான் செஞ்சு தரேன், சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லி விஜய் சொல்லும் போது வேணாங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம், உங்களுக்கு செய்ய தெரியுமா, எனக்காக நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிற அவங்க வந்து யோசிக்கிறது. விஜய் வந்து எந்திரிச்சு போனதுக்கப்புறமா வந்து அந்த ஜூஸை வந்து வாமிட் வந்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு பாசத்தோடு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு, நம்ம அதை குடிச்சிடணும் அப்படின்னு அவங்க குடிக்கிறது எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. இவங்க பிரிவில் தாங்க அழகான அன்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இருக்கும்போது வந்து இவங்க வீட்டில் 2 பேர் ஒன்றா 1 வருஷம் இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபைட்டு. அப்பயும் 2 பேர் புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, வெளிப்படுத்தாமல் இருந்தாங்க, வெளியில் சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் விஜய் வந்து காவேரியும் விரும்ப ஆரம்பித்ததுக்கப்புறமா அவ்வளோ கேரிங்காக தான் இருந்தார். ஆனால் அப்பப்போ வந்து காவேரி வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாரை தவிர்த்து இதாக பண்ணலை இல்லையா. அதனால் வந்து இப்போ வந்து ஓப்பனாக வந்து சொன்னதுக்கப்புறமா காவேரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அளவிட முடியாத அளவுக்கு பயங்கரமாக லவ்வுங்க. அது வந்து பார்க்குறதுக்கு இப்போ நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே மனம் விட்டு பேசுகிறதே கிடையாது. எந்த ஏஜில் இருக்கிறவங்களாலும் சரி, அந்த காலத்துலலாம் ஏதாவது ஒன்று பேசுவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட வந்து அவ்வளோ நிறைய பேசுவார். எங்ககிட்ட நாங்கள் உட்காந்துட்டே 4 பேர் உட்காந்து 5 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ பேசிகிட்டு இருக்கும் போதோ எங்கள் அப்பா வந்து நிறைய சொல்லுவார். இப்படி இருக்கணும், அம்மா பற்றி சொல்லுவார், அவரை பற்றி சொல்லுவார், எங்களையே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து அவர் ஒரு பயங்கரமாக கேரிங்காக பேசுவாருங்க. அந்த மாதிரி தான் வந்து எனக்கு விஜய் பார்க்கும்போது தோணுச்சு, எவ்வளோ இதாக அன்பாக இருக்காங்க, அப்போ சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லா ஃபேமிலியிலையுமே ஃபேமிலியோடு உட்காந்து எனக்கு தெரிஞ்சு டின்னர் சாப்பிட்றதோ லஞ்சு சாப்பிட்றதோ பண்ணுறப்போ ஒரு டிஸ்கஷன் ஏதாவது ஒன்றை பற்றி பேசுவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க கேரிங் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் வந்து இன்றைக்கி விஜய் காவேரி கிட்ட நான் பார்த்தேன். அந்த டைனிங் டேபிள்லேயே வந்து அழகாக ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் போச்சு இல்லையா.
அதை தான் நான் வந்து ரசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு அழகாக வந்து செம்மையாக வந்து விஜய் பண்ணிட்டு இருந்தார். அது கிச்சனில் வந்து நீ உட்காந்து பேசிக்கிட்டே இரு, நான் வந்து உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுய்யம் சுய்யம்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அந்த காலத்து பலகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சுய்யம். காவேரி கேட்டதை விஜய் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோ நல்லா இருந்தது. சுய்யம்லாம் எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்தது. சுய்யம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? இப்போல்லாம் யார் பண்ணுறா? ஒருத்தரும் பண்ணுறது கிடையாது. கடையில் கூட கிடைக்காது. கடையெல்லாம் அவங்க என்னது சுயமா அப்போ அந்த ஸ்வீட்டுக்கு பேரே இல்லைங்கன்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் ஃபஸ்ட்டு செய்கிறது ஏதாவது ஒரு நல்ல நாள் வந்துடுச்சுன்னா சுய்யம் செஞ்சு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு காவேரி சுய்யம் வேணும்னு கேட்கவுமே எனக்கு அதுதான் தோணுச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அதை விஜயும் பண்ணினார் பாருங்க. பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. காவேரி பயங்கர ஹாப்பி. நம்ம ஹஸ்பண்டு நமக்காக இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறாரே. கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது, அவர் எவ்வளோ தூரம் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நாளைக்கு தாங்க ஃப்ரீ செம்மையாக இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு எபிசோடு சூப்பராக இருக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரொமோவாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ப்ரொமோவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது நடக்கும். நாளைக்கு லாஸ்ட் சீனில் வந்து வச்சு விட்டுட்டு நம்மளை வந்து டென்ஷனில் வைக்க போகிறாங்க. அப்படிதான் கம்மிங் சண்டே தான் ஏதாவது பெருசாக பல்ப்பு நமக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி எபிசோடு சூப்பருங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷன் தான் இதில் வந்து டைலாக் ரைட்டர் தான் இதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ கான்வர்சேஷன் உட்காந்த இடத்துல எவ்வளோ பேசியிருக்காங்க. அதே மாதிரி கிச்சனில் போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க இல்லையா விஜய் காவேரி. அதெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருந்தது இல்லையா? யாருங்க இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து அதை வந்து அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க 2 பேரோட டைனிங் டேபிள் கான்வர்சேஷனும் சரி, கிச்சன் கான்வர்சேஷனும் சரி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் சாரதா கிட்ட ஃபோனை கட் பண்ணிவிட்டு விஜய் வந்து பேசி முடிச்சோன்னே யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. இதே மாதிரி தான் வெண்ணிலாவோட அம்மாக்கிட்டையும் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அதுவும் நல்லா தான் இருந்தது. அதை சந்தோஷம் ஹாப்பியாக தான் எடுத்துக்கிட்டாரு விஜய். என்ன நீ இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கோவிக்காமல் வந்து ஹாப்பியாக எடுத்துக்கிட்டாரு. அதுவும் நல்லா இருந்தது. இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க 2 பேர் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நம்மளோட மகாநதி அப்படிங்கிறதான். மகாநதி வந்து என்ன சொல்ல வர்றது, இவங்க விஜய் காவேரிக்குமான மகாநதி மட்டும் கிடையாது இல்லையா? இது ஒரு சகோதரிகளின் கதை அப்படிங்கிறதால நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதான். அது இன்னைக்கு இதில் வந்து என்ன பசுபதியாக காட்டியிருந்தாங்க. பசுபதி அஜய் வந்து சொல்கிறாரு, நீங்கள் தப்பான வேலை செய்யாதீங்க, எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்கள் அண்ணனுக்கு பயங்கரமாக கோவப்படுவார், நீங்கள் அதில் மாட்டிக்காதீங்க, எங்கள் அண்ணனை விட்டுருங்க, வெண்ணிலா அப்போ அவங்க இதாகவே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்க மாட்டுறாங்க. கேட்காம வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக அஜய் சொல்கிற மாதிரி தான் நடக்க போகுது. ஏன்னா அவர் வந்து சொல்கிறார் இல்லையா? அவர் வந்து சொல்லலை அப்படின்னா நம்ம வந்து அதை யோசிக்க வேண்டியதில்லை. அஜய் வந்து சொல்கிறாரு, விஜய் அண்ணா கூட மோதாதீங்க, விட்டுருங்க, அவர் வந்து சரியில்லாத ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக விஜய் வந்து பெருசாக ஏதாவது சம்பவத்தை பண்ணி விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அவர் கோவக்கார பையனாக தானே நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் ஓப்பனிங்கில் தெரியும் இல்லையா? அப்போ அந்த விஜய் மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படி தான் தோணுது. யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ விஜயை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவரை அசிங்கப்படுத்தினா அவர் சும்மா விடுவாரா? இப்போ காவேரியை அவ்வளோ லவ் பண்ணுறாரு. அவர் பொண்டாட்டி காவேரியை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா அவர் சும்மா விடுவாரா? அதெல்லாம் சும்மா விட மாட்டார். அதுக்காக ஏதோ பெருசாக பண்ணுவாரோ அப்படின்னு தான் தோணுது. இவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. பசுபதி அப்புறமா வெண்ணிலா, அவங்க மாமா வெண்ணிலா, ராகினி இவங்கெல்லாம் வந்து அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா விஜய் வந்து ஃப்ரீயாகவே இருந்துருவார். பெருசாக வந்து எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் இவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இருக்கிற ஆளுங்க மாதிரி தெரியல. அதனால் வந்து விஜய்கிட்ட நல்ல சமத்தியாக வாங்கிட்டு தான் போவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. பார்ப்போம். அதுவும் நல்லா தான் இருக்கும்.
என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறது. இப்போ காவேரி கிட்ட அவர் இருக்கிறதுனால அங்கே ஏதாவது பெருசாக வெண்ணிலாவுக்கு நடத்துறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. மறுபடியும் ப்ரெஸ்ஸை கூப்பிடுவாங்க, மறுபடியும் ஏதாவது மண்டக்க எதையாவது பண்ணி ஏதாவது பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணுறாங்க. பார்ப்போம் சரிங்களா. நல்லா தான் போயிட்டுருக்கு மகாநதி, செம்மையாக போயிட்டுருக்கு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நாளைக்கு எபிசோடுமே செம்மையாக தான் இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. அவ்வளோ நல்லா இருக்குங்க மகாநதி பார்க்குறதுக்கு. இன்றைக்கி விஜய் காவேரியோட கான்வர்சேஷன் தூள் பண்ணிட்டாங்க. அட்டகாசமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மக்களே கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா.